என்னன்னதோ ஏதானதோ. சாரி கைஸ், கார்ப்பரேட் ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்குது கவிதை ஒன்று பார். ஸோ ஒரு சூப்பரான லவ் ஃபீல் பிஜிஎம் பேக்கேஜ். ஸோ வேலையில் இருக்கோ, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் இருந்தால் சென்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஓகே கேஸ், நீங்கள் ப்ரீஷர்ட் இன்புட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை கொடுத்து நேனிசிஸ்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு எல்லாத்தையுமே இந்த சைஸெல்லாம் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ண ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பிக் எப்படி ஆட் பண்ணு சொல்கிறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு பிளாக் கலர் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் என்ன பிக் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பிக்கை சாய்ப் ஆகிட்டு ஜஸ்ட் ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே ஒரு பிளாக் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணீங்களோ அதே சேம் பிக்கை பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போய்க்கோங்க. ஸோ இந்த மூணுத்துலையும் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். அந்த லேயரை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுங்க, ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி 1 by 1 4 லேயருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 லேயர்லையுமே நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி பேக் வந்துருங்க அப்படியே. ஸோ நீங்கள் ப்ரீவில் பார்த்த மாதிரி ஆட் ஆயிருச்சா. ஸோ அவ்வளோதான். இதுக்காக தான் நேனிசிஸ்டில் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணுறதா ஜஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டாரை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுங்க, அந்த பிக் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி 1 by 1 ஒவ்வொரு பிக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி 1 by 1 லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணா மெட்லேயே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய பிக்கு தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ண பின்னாடி மேலே 3 லேயர் இருக்கா. ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா கலர் டிக்ஸஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா HDF Vetri. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சாலும் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டு ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.